அனைவருக்கும் வணக்கம். இந்த நூற்பா உட்பெறு புள்ளி உருவாகுமே என்பது மகரத்தின் வடிவத்தினை நமக்கு அறிமுகம் செய்கிறது. ஏன் மகரத்துக்கு தனியாக ஒரு அறிமுகம் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிற மெய்யெழுத்துக்கள் ஒற்று பெற்று வரும் என்பது சொல்லப்பட்டிருக்கு, மெய்யின் இயற்கை புள்ளியொடு நிலையில். ஆனால் அதனோடு சிறிது வேறுபடுகின்ற ஒரு வரி வடிவினை இந்த மகரம் பெற்றுள்ளது. அதனால் இது தனியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உட்பெறு புள்ளி உருவாகுமே, உள்ளே புள்ளி பெறுகின்ற தன்மை உடையதாக இந்த மகரம் இருக்கிறது. அப்போ எதனுள்ளே புள்ளி பெறும் அப்படின்னு வரும்பொழுது பகரத்தின் உள்ளே புள்ளி பெறுகின்ற தன்மை உடையது இந்த மகரம். அப்போ பகரம் அது இயல்பாகவே ஒரு புள்ளி பெற்று இருக்கும். அப்போ தான் அது பகரமை. அந்த புள்ளி என்பது புறத்து பெறுகின்ற புள்ளி. மற்ற மெய்கள் எப்படி புறத்தே புள்ளி பெறுகின்றனோ அதுபோல இந்த பகரமும் மகரமும் இரண்டுமே புறத்தே புள்ளி பெறும். ஆனால் பகரத்திலிருந்து இந்த மகரத்தை எவ்வாறு வேறுபடுத்தி காட்டுவது என பார்க்கும் பொழுது, அது பகரம் புறத்தே புள்ளி பெறுகின்ற தன்மை உடையது, மகரம் புறத்தே மட்டுமல்லாது உள்ளேயும் அகத்தேயும் ஒரு புள்ளி பெறுகின்ற தன்மை உடையது என்பதுதான் இந்த நூற்பாவுடைய கருத்து. அதான் இங்கே உரையாசிரியர்களும் சொல்கிறாங்க பாருங்கள், புறத்தே புள்ளி பெறும் புள்ளியோடு உள்ளார் பெறும் புள்ளி மகரத்திற்கு வடிவாம். இது நான் கல்வெட்டுலேருந்து எடுத்திருக்கிறேன். கல்வெட்டில் மெய்யெழுத்துக்கள் புள்ளி வைத்த எழுத்துக்களாக இடம்பெறலை. அதை உயிர்மை எழுத்து போல தான் எழுதியிருக்காங்க. அதனால் இந்த அட்டவணையில் மெய்யெழுத்துக்கள் மெய் எழுத்து என்கின்ற அந்த நெடுங்கணக்கு தனியாக கல்வெட்டு எழுத்துக்களில் இல்லை. ஆனால் அதை படிக்கிறவங்க தான் அதை மெய்யாக உணர்ந்து படிக்கணும். அது படிக்கின்ற அந்த மரபில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பிய நூற்பாவை நம்ம வைத்துக்கொண்டு இந்த கல்வெட்டில் கிடைக்கின்ற உயிர்மை எழுத்தாக இருக்கின்ற ப ம ஆகியவற்றுடைய வரி வடிவத்தை வைத்துக்கொண்டு ஒரு மீட்டுருவாக்க முயற்சி, நான் மீட்டுருவாக்கம் செய்கின்றேன்னு சொல்லலை, மீட்டுருவாக்க முயற்சியாக ஒரு முயற்சியை நான் இங்கே மேற்கொள்ளலான்னு இருக்கிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஏதாவது எதிர்ப்பு இருந்தாலும் நீங்கள் நம்மளுடைய உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கான கமெண்ட் பாக்ஸில் உங்களால் நீங்கள் அதற்கான எதிர்வினை ஆற்றலாம். அதில் எந்த விதமான ஐயப்பாடமோ தயக்கமோ எனக்கு இல்லை. அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் முழுமனதாக இருக்கிறேன் அப்படின்றத சொல்லிவிட்டு இதுக்குள்ளே நான் போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பகரம், இது ஒரு மகரம். அப்போ இந்த பாமா இந்த இரண்டுலையுமே நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே ஒரு கோடு போட்டிருக்காங்க. அதுதான் இவர் தொல்காப்பியர் சொல்வது உள்ளே புள்ளி பெறுகின்ற தன்மை. அப்போ இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, புறத்து பெரு புள்ளியோடு உள்ளார் பெறும் புள்ளி அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பகரம் மெய்யாக இருக்கும்பொழுது தொல்காப்பியர் கூறுகின்ற பகரமை பகர ஒற்றாக இருக்குமே ஆனால் அது புறத்தே ஒரு புள்ளி பெறும். இன்னைக்கு இருக்கிற அந்த பகர ஒற்று ஏறக்குறைய அதே வரி வடிவில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு அடுத்தது மகர ஒற்று என வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, புறத்தே பெறுகின்ற புள்ளியோடு உள்ளே பெறுகின்ற புள்ளியும் மகர ஒற்று பெற்று இருக்கும். அப்போ தான் அது மகர ஒற்று அப்படின்னு சொல்கிறதுனால இதுதான் மகர ஒற்றுடைய வடிவமாக இருந்திருக்க வேண்டும் என்ன நம்மளால் ஊகிக்க முடிகிறது. முடிந்த முடிவல்ல, ஒரு முயற்சி தான். அப்போ அதனால் உள்ளே பெறுகின்ற புள்ளி பெறுகின்ற அந்த வடிவம் மகரம் ஆனதுனால இங்கே அடைப்புக்குறிக்குள்ள கொடுக்குறாங்க பாருங்கள், அஃதின்மை பகரத்திற்கு வடிவம். இந்த உள்ளே பெறுகின்ற புள்ளி இல்லாத அந்த தன்மை இருக்கு இல்லையா, அது பகரத்திற்கு வடிவம். அதனால் இது கொஞ்சம் நமக்கு ஒரு கல்வெட்டோடு சேர்த்து நம்ம பார்க்கும்போது இது எனக்கு உண்மையிலே இந்த நூற்பா விளக்குவது எனக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயலாக தான் நான் கருதி இருக்கிறேன். இதுவரை என்னுடைய காணொளிகளுக்கு ஆதரவளித்த உங்களுக்கு
இந்த வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு, இந்த நூற்பாவுக்கு நான் படிக்கும்பொழுது கூட நான் இந்த மாதிரி நான் வந்து இதை படிக்கலை. பொதுவாக வந்து நம்ம எப்படி எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொன்னாங்கன்னா, பகரம் இப்படி புள்ளி பெறும், மகரம் வந்து உள்ளே இப்படி புள்ளி வரும், இப்படி தான் வச்சு வந்து சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் சொன்னாங்க. ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் நம்ம காலம்லாம் மாறி இருக்கிறதுனால, கல்வெட்டுகளுடைய வளர்ச்சி இதெல்லாம் இருக்கிறதுனால, இந்த மாதிரியான ஒரு முன்முயற்சியை நம்மளும் செய்து பார்க்கலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த வரி வடிவத்தை நான் முயற்சி செய்திருக்கிறேன். கண்டிப்பாக குறை இருந்தால் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.